இவர் தான் அபிலாஷ், இவர் ஆரோன். அபிலாஷ் ஆரோனுக்கு ஒரு மெசேஜ் அனுப்புறாரு. அவங்க அனுப்புற அந்த மெசேஜை ஹேக்கர்ஸ் ஒட்டு கேட்டுட்டா அது காசிப்பா கூட இருக்கலாம். இதே அவங்க அனுப்புற மெசேஜ் லாக் ஆகி இருந்ததுன்னா இதுதான் எண்ட் டு எண்ட் என்கிரிப்ஷன். சென்டர் ரிசீவருக்கு ஒரு மெசேஜ் அனுப்புறாங்க. அனுப்புற அந்த மெசேஜ் ரிசீவரை தவிர வேற யாராலையும் பார்க்க முடியாது, ஹேக்கர்ஸ்னாலையும் பார்க்க முடியாது. எண்ட் டு எண்ட் என்கிரிப்ஷன்ல என்ன நடக்கும் அப்படின்னா, சென்டர் ரிசீவருக்கு அனுப்புற மெசேஜ் ஒரு கோடா கன்வெர்ட் ஆகிரும். ஃபார் எக்ஸாம்பிள் ஏனா 1 பினா 2 இப்படின்ற மாதிரி பேக் எண்ட்ல ஒரு கோடா கன்வெர்ட் ஆகி தான் ரிசீவருக்கு போகும். அந்த ஓபன் பண்றதுக்கான கீ ரிசீவர் கிட்ட மட்டும் தான் இருக்கும். இன் பிட்வீன் யாராவது அந்த மெசேஜை ஓபன் பண்ணணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா அவங்களுக்கு அது ஜஸ்ட் ஒரு கோடா தான் டிஸ்ப்ளே ஆகுமே தவிர எக்ஸாக்டான என்ன மெசேஜோ அது டிஸ்ப்ளே ஆகாது. இதை நம்ம மோஸ்டா வாட்ஸ்அப்ல பார்த்திருப்போம். வாட்ஸ்அப்ல நம்ம ஆக்சஸ் பண்ற ஃபீச்சர்ஸ் ஆன ஃபோன் கால்ஸ், வீடியோ கால்ஸ், வாய்ஸ் கால்ஸ் இது எல்லாமே எண்ட் டு எண்ட் என்கிரிப்டட் தான். இதை யாராலையுமே ஹேக் பண்ண முடியாது. இன் கேஸ் உங்க மொபைல்ல எண்ட் டு எண்ட் என்கிரிப்ஷன் எனேபிள் ஆகாம இருந்தது அப்படின்னா இப்பவே எனேபிள் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி டெக் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு லாகின் 360 ஃபாலோ பண்ணுங்க.